தனியார் மருத்துவமனைகளில் அந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு 25,000 ரூபாய் குறைந்தபட்சம் செலவாகும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய வழிகாட்டுதலில் அந்த திட்டம் விலையில்லாமல் இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு வகைகளில் இந்த துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிற நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இந்த மாவட்டத்தின் முழு தேவைகள் நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு மன நிறைவு இருக்கா சார்? நீங்கள் அமைச்சராக பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, நல்லா பண்ணுவீங்க. இப்போ அந்த 5 வருஷம் முடிய போகுது, உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்கா? நம்ம நல்லா பண்ணிட்டோம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்ட்டு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த பொறுப்புக்கு நாங்கள் அமர்த்தப்பட்ட போது பத்திரிகையாளர் சந்திப்பில் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொன்னது, உங்களுடைய இலக்கு என்ன என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மக்கள் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுகிற நிலை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னோம். அதில் இப்போது 50% மேலாக வெற்றி பெற்றிருக்கிறோம். மகப்பேறு இறப்பு விகிதமாக இருந்தாலும் சிசு மரண விகிதமாக இருந்தாலும் இந்தியாவின் சதவிகிதத்தை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று இந்தியாவிலேயே மகப்பேறு இறப்பு சதவிகிதத்திலும் சிசு மரண விகிதத்திலும் மகத்தான சாதனையை படைத்திருக்கிறோம். கட்டமைப்புகள் மேம்படுத்துவது மட்டுமல்ல, பணியிடங்கள் நிரப்புவதிலும் இன்றைக்கு 100% வெற்றி கண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்ட MRB, TNPSC, NHM, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி போன்ற பல்வேறு அமைப்புகளின் சார்பில் 40,000க்கும் மேற்பட்ட பணி நியமனங்களை புதிதாக செய்திருக்கிறோம். 17,773 புதிய பணியிடங்களை உருவாக்கியிருக்கிறோம். 60,000க்கும் மேற்பட்ட வெளிப்படை தன்மையுடனான கலந்தாய்வுகள், பதவி உயர்வுகளை தந்திருக்கிறோம். இப்படி முழுமையாக அந்த பணிகள் செய்த காரணத்தினால் இந்த துறையில் ஒரே ஒரு காலி பணியிடம் கூட இல்லை என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட 1057 மருத்துவர்களுக்கு, உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணியாணைகளை தந்திருக்கிறோம். அதற்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நடத்தப்பட்ட கலந்தாய்வில் 100 மருத்துவர்களுக்கு ஆணை தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த கலந்தாய்வு தொடர்ந்து இருக்கிறது. 100 பேருக்கு இன்று மாலைக்குள் DPH அலுவலகத்தில் கலந்தாய்வு மூலம் பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. இப்படி காலி பணியிடங்கள் இல்லாத நிலை என்பது உருவாகி இருக்கிறது. ஒன்றே ஒன்று, 1466 சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப வேண்டி இன்றைக்கு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போன்ற பல்வேறு வழக்கு மன்றங்களை துறை சந்தித்து கொண்டிருக்கிறது. பல்வேறு வழக்குகளின் காரணமாக நேற்றைக்கு கூட ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்குகளுக்கும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் சட்ட வல்லுநர்களுடன் பேசி மிக விரைவில் AG போன்ற சிறப்பு வல்லுநர்களுடன் பேசி தீர்வு காணவிருக்கிறார்கள். அதுவுமே நிரப்பப்பட்டு விட்டால் 100% பணிகள், 100% காலி பணியிடங்கள் இல்லாத துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை என்கின்ற அந்த பெயர் மருத்துவத்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக பெறவிருக்கிறது. கடந்த 5 வருடங்களாக அரசு மருத்துவ பற்றாக்குறைன்னு சொல்லி நாங்கள் குரல் கொடுத்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் ஆட்சி முடியும் பொழுது மருத்துவர்கள் நியமனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதிமுக குற்றச்சாட்டு. அதாவது மருத்துவர்கள் அந்த ஆட்சியில் விட்டுட்டு போகும்போது 40% காலி பணியிடங்கள் இருந்தது. இன்றைக்கி 0% சொல்லியிருக்கிறோம். அவசரமாக இல்லை, இது தொடர்ச்சியான பணிகள் தான். MRBங்கிறது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுங்கிறது இப்போ இந்த 1100 பணியிடங்கள் எடுக்கிறப்ப இந்த 1100 பணியிடங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் தரும். 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இதில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே 25,172 பேர். அதில் தேர்வில் கலந்து கொண்டவர்கள் 20,000க்கும் மேற்பட்டவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் 16,000க்கும் மேற்பட்டவர்கள். இந்த 16,000க்கும் மேற்பட்டவர்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனியல் ரொட்டேஷன் என்று தேர்வானவர்கள் 1057 பேர். இந்த ப்ராசஸ் 3-4 மாதம் ஆகும். நேற்றுக்கு அதிமுக சொன்ன மாதிரி நேற்றுக்கு சொல்லி இன்னைக்கு காலையில் நிரப்பிட முடியாது. இது ஒவ்வொரு ப்ராசஸுமே கண்டினியூஸாக இப்படி தான். ஆய்வாளர் பணியிடம் சொன்னீங்க, அது நம்ம தேர்வு நடத்துறது தப்புன்னு தானே சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இல்லை, அதாவது ஒரு கேஸ் இல்லைங்க, ஒரு 40-50 கேஸு. காந்தி கிராம் திண்டுக்கல்லில் படித்தவங்க, பெங்களூரில் ஆந்திராவில் படித்தவங்க, டிப்ளமா படித்தவங்க, ரெகுலராக படித்தவங்க, இந்த மாதிரி நிறைய கேஸு. அது பல்வேறு வழக்குகளில் அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த கேஸில் இப்போ அரசுக்கு சாதகமாக மதுரை பெஞ்சு நேற்றுக்கு முந்தின நாள் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனாலும் இன்னொரு அடிஷ்னல் கேஸ்லாம் இருக்கிறதால இதெல்லாம் தீர்வு கிடைத்தவுடன் சட்ட ரீதியான ஒப்புதலை பெற்று அவர்களுக்கும் பணியாணைகள் வழங்கப்படவில்லை. சமீப காலமாக நம்ம கவர்மெண்ட் புற்றுநோய் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
இது வந்து ஸ்கிரீனிங் பண்ணும்போது புற்றுநோய் அதிகமாக வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால நம்ம வந்து கவர்மெண்ட் இல்லை அதாவது இது தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற பிரச்சனை அல்ல, உலகம் முழுவதும் இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இதயம் சம்பந்தமான நோய் பாதிப்புகளும் புற்றுநோய் சம்பந்தமான பாதிப்புகளும் உலகம் முழுக்கவே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி போன்ற ஒரு 5 மாவட்டங்களில் அந்த ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 27 மாவட்டங்களுக்கு மேலாக முழு ஸ்க்ரீனிங் நடக்குது. ஸ்க்ரீனிங் மட்டுமே இல்லை, அந்த ஸ்க்ரீனிங் மூலமாக இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 9,000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து இந்த தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்படுகிற காரணத்தினால் அவங்களுக்கு சிகிச்சைகளின் மூலம் அவர்களை 100% காப்பாற்றிட முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரீனிங் மட்டும் இல்லை, மருத்துவ கட்டமைப்புகளும் கூட இப்போ இங்கே புதுக்கோட்டையில் 5,39,00,000 பண்ணியிருக்கிற மாதிரி 60 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தஞ்சாவூரில் பண்ணின்னு இருக்கிறோம். 330 கோடி ரூபாய் செலவு பண்ணி காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியிருக்கிறோம். புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மிக சிறந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம்னா மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதற்கு அடுத்து சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தில் 330 கோடி ரூபாய் செலவில் பணிகள் முழுமையுறும் நிலையில் இருக்கிறது. மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இது மட்டும் இல்லை, எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ கூட நம்முடைய கல்லூரி முதல்வரிடத்தில் கேட்டோம். இப்போ இந்த மருத்துவமனை புற்றுநோய்க்கான இந்த இல்லை கேட்டிங்க, நான் பதில் சொல்லிடுறேன். இந்த புதுக்கோட்டை மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற இதுக்கும் கூட எக்யூப்மெண்ட்ஸுங்கிறத தாண்டி HR இருக்கா, எல்லாரையும் போட்டாச்சான்னு கேட்டோம். ஃபுல் எக்யூப்டாக இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. சிறப்பாக இது இன்றைக்கிலிருந்தே செயல்படும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள் தான் அதிகபட்சமான காரணம். ஒன்று உடற்பயிற்சி, ஒரு சீரான அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இது இருந்தால் எல்லா நோய் பாதிப்புகளுக்கும் சரியான தீர்வு அது மட்டும்தான். தினந்தோறுமான உடற்பயிற்சியும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களும் தான். இப்போ வந்து உலகம் முழுக்கவே இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது உலகம் முழுக்க. இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நம்ம துறையின் செயலாளர் கலந்து கொண்ட கேன்சர் ரிஜிஸ்ட்ரி இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். வருஷம் முழுக்க ஒரு 1,00,000 பேர் அளவுக்கு இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் பதிவு, அவர்களுடைய உடல்நலம் பாதிப்பு, அதில் தேறிய நிலை போன்ற எல்லா விவரங்களும் இந்த கேன்சர் ரிஜிஸ்ட்ரியில் பதிவு பண்ணுறோம். இதுவுமே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிற காரியம். 1 இயருக்கு ஆண்டொன்றுக்கு இல்லைங்க. இது உலகம் முழுக்க இருக்கிறது காரணம் தான் நான் சொன்னேன். உடற்பயிற்சி குறைவு, அதாவது இந்த உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகிற ஒன்று. என்னங்க இது புதுக்கோட்டையில் மட்டும் இருக்கிற விஷயம் இல்லைங்க, உலகம் இருக்கிற 200 நாடுகள்லையும் இருக்கிற பிரச்சனை இல்லை. நீங்கள் தனிப்பட்ட வகையில் ஒருத்தர் சொல்லுவானா, ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், அவங்க பேரில் நடவடிக்கை. நான் திரும்ப சொல்கிறேன், இது புதுக்கோட்டைக்கோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமான இஷ்யூ இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற இஷ்யூ. இதை தடுக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த 14 வயது பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசிங்கிறது உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கிற விஷயம். இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் அதை நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஒன்றிய அரசாங்கம் நம்ம பண்ணுற இன்னொரு திட்டத்தையும், இன்னுயிர் காப்போம் திட்டத்தை நாம் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம், அவங்க நாங்கள் 1.5 லட்ச ரூபா கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசின் திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசின் திட்டங்களாக தான் அவங்க எடுத்து ஒவ்வொன்றா செயல்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை.